லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கேக்குறாங்கல்ல, சொல்லு செந்திலு, எதுக்காக அந்த பையனை அடிச்ச? சொல்லியா, என்ன ஆச்சு? பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிரச்சனையா? சொல்லியா? என்ன மாப்பிள்ள இது? எப்ப இதெல்லாம் நடந்துச்சு? ஏன் அவனை போய் அடிச்ச? சொல்லுங்க மாப்பிள்ள, ஏன் அடிச்சீங்கங்கிற காரணத்தை சொல்லுங்க. அப்பதானே வந்தவங்களுக்கு உங்க பக்கம் இருக்கிற நியாயம் விளங்கும். சொல்லு செந்திலு, அதான் கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு. ஆமாம்மா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட பல நாளாக பம்பு எடுத்துக்கிட்டு இருந்தான். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. பாவம், அந்த புள்ள ரொம்ப பயந்துருச்சுமா, அதனால தான் அடித்தேன். ஏய், நீ எதுக்காக வேணாடி? இப்ப அந்த பையன் மிஸ்ஸிங். உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. நீ சொல்ற கதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. நட ஸ்டேஷனுக்கு. சார், அவன் தப்பு பண்ணிருக்கா, அவனை கேட்கறத விட்டு போட்டு இவனை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. யோ, ஈவ் டீசிங் பண்ணா எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க எல்லாம் ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஏய், நடையா ஸ்டேஷனுக்கு. ஹலோ சார், அடி வாங்கினவன் அவனையே காணா, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன செத்தா போயிட்டான்? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளைய ஸ்டேஷன் கூட்டு போனா நல்லாவா இருக்கும்? நீ சொல்றத கேட்க நான் வரலைங்க. டேய், மரியாதை ஸ்டேஷன் வா. சார். இன்ஸ்பெக்டர், அதான் அவரு சொல்றாருல தப்பு பண்ணலன்னு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் மாப்பிள்ளைய ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? காணாம போன பையனை தேடுறத விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல என் மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்றேன் அது இதுன்னு சொன்னீங்க, நான் கமிஷனருக்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சார், முறையா விசாரிக்க வந்தவங்கள உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மிரட்டுறீங்களா? உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவன் கெட்டவன் தெரிஞ்சா யாருக்கு நஷ்டம்? அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி போக முடியுமா? என் மருமகன் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். என் மருமக மேல தப்பு இருந்தா நானே அவரை ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன். இதுக்கு மேல கலாட்டா ஏதாவது பண்ணீங்கன்னா நியாயமே இல்லை. நீங்க கிளம்புங்க, இல்லைன்னா நான் மேல் இடத்துல பேச வேண்டியிருக்கும். நான் இப்ப போறேன், உங்களுக்கு பயந்து இல்ல. விடியறதுக்குள்ள அந்த பையன் கிடைக்கலன்னா நான் மறுபடியும் வருவேன். வந்து நான் பேசிட்டும் இருக்க மாட்டேன், நீங்க பேசுறத கேட்டுட்டும் இருக்க மாட்டேன். அவனை தொக்கா தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன்.
எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க. சொன்னா கேளுங்க. உட்காருங்க, உட்காருங்க. மாப்பிள்ளை மேல பட்ட திருஷ்டின்னு நினைச்சுக்கங்க. ரிசப்ஷனுக்கான வேலை நிறைய இருக்கு. மாப்பிள்ளை, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க. வாடா. கூட்டிட்டு போங்க. வா. நீங்களும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க மாப்பிள்ளை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. போ. துரை, என்ன பண்ணிய? நான் எதுவும் பண்ணலாம்தா. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னதுதான். ஒரு 4 தட்டு தட்டி மிரட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க மிரட்டினதை தான் வீடியோல பார்த்தேனே. இப்படியா போட்டு அடிப்பிய? உங்ககிட்ட ஏந்தா சொன்னேன்னு இருக்கு இப்போ. நான் வேணும்னு அடிக்கல, அவன் பேசின விதம் அப்படி. யாரு வீடியோ எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. இது பின்னாடி யாரும் இருக்காங்க. இதுல என்ன எதுக்கு மாட்டி விடணும்? போலீஸ்ல என்ன எதுக்கு மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க? மாமியா வீட்டுக்கு அனுப்பத்தான். நாளைக்கு திரும்பவும் போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம கல்யாணத்துல மட்டும் ஏன் தான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கோம். 10 நிமிஷம் சந்தோஷமா இருந்தா அடுத்த நிமிஷமே ஒரு இடி வந்து இறங்கிருது. எனக்கு உண்மையாவே நிம்மதியான சந்தோஷம் வேணுங்க. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு இப்ப வீணா மனசை போட்டு நீயே குழப்பிக்கிற. நீ பயப்படுற மாதிரி இதுவும் நடக்காது. இது யாரோ வேண்டாதவங்க பண்ண வேலையா தான் இருக்கும். யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நாளைக்கே அந்த பையன் கிடைக்கலன்னா மறுபடியும் அந்த போலீஸ் வந்து நம்ம கல்யாணத்துல ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா? அமுதா, இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நாளைக்கு காலையிலுக்குள்ள அந்த பையன் கிடைச்சிருவான், சரியா? அவன் கிடைப்பான், ஆனா உணமாதான்டா கிடைப்பான். நம்புவோம் அமுதா, எதுவும் தப்பா இருக்காது, நம்புவோம். என் மனசுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரியே இருக்கு. என்ன நடந்தாலும் நீங்க என்ன விட்டு போயிட மாட்டியல? என்ன நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன நம்ப அமுதா. உங்களை மட்டும்தான் நான் ரொம்ப நம்புறேன். பிள்ளையாரப்பா, நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். அமுதா, நீ எது நினைச்சு கலங்காத. நடக்கிறது நல்லதா நடக்கும்னு நினைச்சு சந்தோஷமா இரு. எல்லாமே சரியாயிடும், சரியா? பாப்பலாம். போடா போ. நடக்க போறத பார்க்கத்தானே போறீங்க. இவன் பேசின வேகத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே. எங்க போய் தொலைஞ்சா இவன்?
மூட்டை எங்கம்மா இருக்கிறது? உள்ள கொண்டு போய் இறக்குங்க போங்க. சரிங்கம்மா. இங்க பாருடா, நான் சொல்ற வரைக்கும் யார் கண்ணிலையும் பற்றாம இங்கே கவனமா இரு. இங்க பாரு, அந்த அமுதா ரூம்ல தனியா இருக்கும்போது நான் தகவல் சொல்றேன். நீ சம்பவத்தை பண்ணிடுறா. அவ இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. பேச்சுல இருக்கிற வேகமும் விவேகமும் செயல்ல இருக்கணும். எப்பவும் உன் தம்பியை குறைச்சு மதிப்பிடாதக்கா. கஜினியே 16 தடவை தோத்து தான் வரலாறு படிச்சாரு. ஐயோ, என்னடா இது? ஷூ கருமம் கருமம். ஐயோ, டேய் யாராச்சும் வந்துட போறாங்கடா. இந்த நேரத்துல எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கருமம் கருமம். இதெல்லாம் ஒரு பக்க பலத்துக்கு தான். நீ பயப்படாம உள்ள போ. நான் யார் கண்ணிலையும் சிக்க மாட்டேன். சிக்னல் மட்டும் கொடு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். என்னத்த பண்ண போறியோடா? நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. அவ வாழ்க்கைய நாசமாக்காம விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்றல. சரி. டேய், கரெக்டா பண்ணிருவலடா. ஒழுங்கா பண்ணிடுறா. உன்னை நம்பிதான்டா இருக்கேன். நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். போ. அமுதா, வாங்க அண்ணமண்டி, வாங்க அத்தை. ஷோ, நீ ஏன் எந்திரிச்சு நிக்கிற? உட்காரு. நீ இன்னும் ரெடி ஆகலையா? முதல்ல உட்காரு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத்தை, இப்பதான் வந்தேன். இதோ கிளம்பிட வேண்டியதான். சரி. இங்க கூட அமுதா, நான் வாரி விடுறேன். நான் எதுக்கு இருக்கேன்? நீ சும்மா உட்காரு. இல்லம்மா? ஐயோ, என் மருமக எம்புட்டு அழகு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சிரிடி சிரி. இப்பவே நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்துப்ப. உன்னை இம்புட்டு அழகா ரெடி பண்றதெல்லாம் செந்தில் கூட ரிசப்ஷன்ல நிக்கிறதுக்கு இல்ல, நாளைக்கு என் தம்பி கூட கல்யாணத்துல நிக்கிறதுக்கு தாண்டி. அழகுடி நீ. நாளைக்கு பார், ஊருக்கனே உன் மேலதான் இருக்க போகுது. பின்ன என் மருமகன சும்மாவா? சரி அமுதா, போலாமா? போலாம், போலாம். அப்படிதான். திரும்ப மாப்ள. என்னடா மாப்ள, கோட்டுக்கு போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி முகம் சுருங்கி போய் கிடக்குது. இதெல்லாம் சும்மா வெளி போச்சு தான் மாமா. சுத்தி பிரச்சனை இருக்கும்போது மூஞ்சி எப்படி மாமா பிரகாசமா இருக்கும்? ஒரு பக்கம் அந்த பாத்தியாரோட பண பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த துரையை காணும்னு போலீஸ் வந்துட்டு போகுது. விடிஞ்சா கல்யாணம், அதுவும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட. இந்நேரம் நான் எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்கணும் மாமா. ஆனா என்னால ஒரு சராசரி மனநிலைமையில கூட இருக்க முடியல மாமா. ஏய், உனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் இந்த மாமே கூட இருக்கும்போது நீ எதுக்கு கலங்க கூடாதுடா. சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத.
ஐயா செந்திலு, எதையும் காட்டிக்காதா. ஆ செந்திலு, என் ராசா. இந்த கோலத்துல உன்னை பார்க்கும்போது அப்படியே வெள்ளைக்கார துரை மாதிரியே இருக்கப்பா. ஏக்கா இன்னும் நீ அந்த காலத்து டைலாக்க விடவே இல்லையா? உன் பையன் மேல நீயே கண்ணு வச்சிருவா போல் இருக்க. என் ராசா மேல எந்த கண்ணும் படக்கூடாது. சரி சரி, மாப்பிள்ளையோட இந்த கெட்டப்ப மருமக பார்த்து ரசிக்க வேணாமா? கொஞ்சம் கேப்பு விடு. விட்டா விடிய விடிய ரசிப்ப போல் இருக்க. வாடா மாப்பிள்ள, நீ போ. வாடா. அப்படியே மாப்பிள்ள சினிமாக்கார மாதிரியே இருக்கானே. நடிக்க கூட்டு போயிட வேண்டியதான். தெரியும், அவங்க ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷர்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரி, மேடைக்கு வாங்க. நிறுத்துங்க. ஐயோ, இந்த கிறுக்கு இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. வாயை திறந்தானா பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டானே. என்ன மாப்பிள்ள, எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? சும்மா இருக்கத்த. நீங்க பழைய ஆளு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன மாப்பிள்ள, மேடை ஏறி பகுமானமா வெகுமானம் வாங்க போறீங்களோ? என் சித்தப்ப எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி இருக்கீல, இது நியாயமாங்க சொல்லுங்க. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய், இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா இருங்க சித்தப்பே. நான் கூட உங்களை என்னமா ஏதோ நினைச்சுட்டேன். கொஞ்சம் கூட விவரம் பத்தாத ஆளா இருக்கீங்க. டேய், நீங்களாம் பெரிய மனுஷன். ஏங்க, கல்யாணம் பண்ணோம்னா இந்த மாதிரி 4 சீரியல் பல்பு, கலர் கலரா பேப்பரு, 4 பூவும் தொங்க விட்டா போதுமா? கல்யாணம்னா ஒரு ஆட்டம், ஒரு பாட்டம், ஒரு கலகலப்பு இருக்க வேணாமா? இவனை சும்மா விடக்கூடாது. நீங்களே பாருங்க, எல்லாம் தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டே தூங்காத மாதிரி நடிக்கிறது? ஆட கிறுக்கு பயல, சுத்தி வளைச்சு கொஞ்ச நேரத்துல கிறுக்கு பிடிக்க வச்சிட்டியாடா. சித்தப்பு, எப்பயுமே நீங்க என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்பெல்லாம் நினைக்க தோணுது. சரி சரி, பேச்ச குறைடா. அதெல்லாம் பேச்செல்லாம் குறைக்க முடியாது. வாயில தான் எனக்கு உயிரே இருக்கு. சரியானவன்டா நீ. ஏ பாப்பா, பாட்ட போடு. ஏ மாப்பிள, நீ ரெடியா இரு.